கர்நாடகாவில் கன்னட படங்கள்லாம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர் தான் இந்த தர்ஷன். அவர் வந்து மனைவி ஒரு பிள்ளை இருக்குது, அவருக்கு இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு வந்து ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்பு இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா தர்ஷனுடைய இந்த நடவடிக்கையை வந்து விமர்சனம் பண்ணி பவித்ரா கவுடாவுக்கே வந்து உனக்கு அது இல்லையா இது இல்லையா, இன்னொருத்தருடைய வந்து பெண்ணோட கணவர் தானே, இதை வந்து பவித்ரா கவுடா வந்து தர்ஷன்கிட்ட சொல்லி கண்ணை கசக்கன உடனே, இன்னும் உங்களுக்கு தெரியும்ல, மனைவியை ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசினா கூட சில பேர் விட்டுருவானுங்க. ஆபாச வீடியோன்னா நீங்கள் ஏதோ வந்து இன்னும் சேட் பண்ணும்போது வந்து கேட்டால் வந்து ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, இந்த செக்ஸுவலான விஷயங்கள் அந்த மாதிரி கிடையாது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ வந்து அவர் வந்து இந்த பவித்ரா கவுடாவுக்கு அனுப்பியிருக்காரு. அங்கே போன உடனே 7 பேரோட போன உடனே அங்கே 7:30 ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டால் அவனை அடிக்க போக அவன் வந்து படாத இடத்துல பட்டு செத்தே போயிட்டான். ஆனால் ஒரு கொல்லும் நோக்கம் இல்லை, அடிக்கிறது அது நமக்கு தெரியாது, அவனுக்கு தானே தெரியும். அது அந்த செல்வாக்கை பயன்படுத்துறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. சிறைக்குள்ளேயே செல்வாக்கை பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு சிகரெட் கிடைக்குது, டீ கிடைக்குது, காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும் சிறையில். அப்படிதான் வந்து இந்திய சிறைச்சாலையா அப்படிதான் இருக்கு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெயக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சார். என்னன்னு பார்த்தா, நீதி அப்படின்றது எல்லாருக்கும் சமமானது, ஏழைக்கு ஒன்றும் பணக்காரங்க கிடையாது, இங்க யார் தப்பு பண்ணாலும் சமமா தான் பார்க்கணும். ஆனா இப்போ பணக்காரங்க ஒரு தீர்ப்பாகவும் ஏழைக்கு ஒரு தீர்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. என்னடா உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு, யார் கேஸ்ல பார்த்தா நடிகர் தர்ஷன் அவர்களோட கொலை கேஸ்ல. அப்படி சார், முதல்ல நடிகர் தர்ஷன் இந்த கொலை வழக்கு என்னது சார்? தர்ஷன்றது வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு இன்னைக்கு இங்கே எப்படி நம்ம 3ஆம் கட்ட நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, 3ஆம் கட்டம்னா இப்போ ஒரு தம்பி வந்து சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி, மணிகண்டன்லாம் சின்ன நடிகர்கள். நான் சொல்கிறது இருக்கிறதே ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அல்லது வந்து இவர் சிவகார்த்திகேயன், ஸோ இந்த மாதிரியான இல்லை தனுஷ், இப்படி தனுஷில் கூட சொல்ல முடியாது, ஒரு வந்து ஒரு பிரபலமான நடிகர் வந்து அவருக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து ஒரு நடிகர் தான் தர்ஷன். ஏற்கனவே இங்கே தர்ஷன் சொன்னோன்னா பல குழப்பங்கள் இருக்குது. இங்கே இன்னொரு தர்ஷன் வந்து பிக் பாஸ் இருக்காரு, உடனே அவரான்னு சொல்லி சில பேர் குழப்பிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் கன்னட படங்கள்லாம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர் தான் இந்த தர்ஷன். அவர் வந்து மனைவி ஒரு பிள்ளை இருக்குது, அவருக்கு இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு வந்து ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்பு இருக்குது. அது நட்பா காதலான்ற கன்றாவிகளாம் நம்ம போவோம்னா, ஆனால் வந்து அந்த நடிகையோட தொடர்பு இருக்கிறதுனால பவித்ரா கவுடான்னு சொல்லி அந்த பெண், அந்த நடிகையோட தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை வந்து ஒரு ரேணுகா சாமின்ற ஒரு ரசிகர், அவர் அவ்வளோதான், ஒரு மெடிக்கல் அவர்களுக்கு ரசிகர். ஆமாம், தர்ஷன் அவர்கள் ரசிகர். அவர் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர். அவர் என்ன செய்கிறாருன்னா தர்ஷனுடைய இந்த நடவடிக்கையை வந்து விமர்சனம் பண்ணி பவித்ரா கவுடாவுக்கே வந்து உனக்கு அது இல்லையா இது இல்லையா, இன்னொருத்தருடைய வந்து பெண்ணோட கணவர் தானே, அவர் வந்து நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி அனுப்புறது, சாட்டிங் பண்ணுறது, இப்படியான இன்ஸ்டாவில் வந்து அவங்களை வந்து விமர்சிக்கிறது, இப்படியே அவர் பண்ணியிருக்கிறாரு. இதை வந்து பவித்ரா கவுடா வந்து தர்ஷன்கிட்ட சொல்லி கண்ணை கசக்கன உடனே, இன்னும் உங்களுக்கு தெரியும்ல, மனைவியை ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசினா கூட சில பேர் விட்டுருவானுங்க. ஆனால் வந்து மனைவி மாதிரி இருக்கக்கூடிய இந்த துணைவி, இந்த இணைவி எல்லாம் வந்து யாராவது வந்து அதான் நேரடியாக சொன்னால், நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் சொன்னால், உங்கள் லாங்குவேஜ் இல்லை சார், இணைவினா மனைவிக்கு இணையாக நினைக்க இருக்கக்கூடிய ஒரு இணைவி, தாலி கட்டாத வந்து வாழக்கூடிய சில பேர் இருக்கிறா வச்சுங்களேன். அவங்களாம் என்ன செய்வாங்க கேட்டால் இணைவி துணைவி லிஸ்ட்டில் வந்துடுவாங்க, சரிங்களா. நீங்கள் இன்னும் லோக்கலாக சொன்னால் இந்த ஸ்டெப்னி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா,
இல்லைன்னா இன்னும் லோக்கலாக போனால் கூத்தியார் இதெல்லாம் சொல்கிறாங்களே, மனைவியை வந்து திட்டினா கூட விட்டுருவானுங்க. ஆனால் அந்த கூத்தியாரை திட்டினாக்கா பொறுக்க முடியாது. அப்படியான சில பேர் இருக்கிறானுங்க. அந்த மாதிரி இவன் கேட்டால் அவன் என்ன ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறோம், இவன் என்ன இவனுக்கு நான் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, எப்படி வந்து அவ்வளோ இது மாதிரி பண்ணலாம். அவங்க அந்த திட்டினதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆபாச வீடியோன்னா நீங்கள் ஏதோ வந்து இவங்க சேட் பண்ணும்போது வந்து கேட்டால் வந்து ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, இந்த செக்ஸுவலான விஷயங்கள் அந்த மாதிரி கிடையாது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ வந்து அவர் வந்து இந்த பவித்ரா கவுடாவுக்கு அனுப்பியிருக்காரு. அதை வந்து இவங்க சொல்லி கண்ணை கசுக்கின உடனே எப்படி பொறுத்துக்க முடியும் தர்ஷனால? இது தன்னுடைய வந்து நம்ம வந்து எங்க கௌரவமாக போகிறாங்க, பெண் தோழிலாம் போகிறாங்கல்ல. ஆமா சார், பெண் தோழி அது ஆபாசமான வார்த்தை திட்டதுனால ஒரு துணைவி இல்லை இணைவி அவங்கள வந்து எப்படி இந்த மாதிரி வந்து இவன் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து, நம்ம துணைவி இணைவி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, மனைவி சொன்னால் தான் பிரச்சனை, சரிங்களா? ஏன்னா அவங்க மனைவி இல்லை. அப்போ துணைவி இணைவி இருக்காங்கன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் கோபம் வந்து என்ன செய்கிறார், நேராக என்ன செய்யறதுன்னா ஒரு கும்பலை கூப்பிட்டு போயிட்டு அட்டாக் பண்ணும்போது, அவரோட நடிகர் சங்கத்தை சார்ந்தவங்கன்னு சொல்றாங்க சார். யாரோ இருக்கட்டும், மொத்தம் ஒரு கும்பல் கூப்பிட்டு போயிட்டாரு. எல்லாம் கைத்தடிகள் தான், ரசிகர் மன்றம் பெரிய இது கைத்தடிகள் எடுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 பேர். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் 7 பேரோட போயிருக்கிறான், மொத்தம் 7 பேர், சரிங்களா? அப்போ தான் அவனுக்கு வந்து 7:30 ரெடி ஆகுது, சரிங்களா? 7:30னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். 7 பேரோட போனான்னா ஒன்று 10 பேரோட போயிருக்கலாம், இல்லை 5 பேரோட போயிடலாம். 7 பேர்னாலே இவனுக்கு அப்போயே உணர்ந்துருக்கணும், இவன் நம்ம எண்ணிக்கையில் 7 போகிறோம், ஏதோ 7:30 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே இவன் 7 பேரோட போனோடனே அங்கே 7:30 ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டால் சனி வந்து அங்கே வந்து உட்காந்துட்டான். இது அவனை அடிக்க போக அவன் வந்து படாத இடத்துல பட்டு செத்தே போயிட்டான். ஆனால் ஒரு கொல்லணும் நோக்கம் இல்லை, அடிக்கிறது அது நமக்கு தெரியாது, அவனுக்கு தானே தெரியும். அது அவன் கொல்லணுன்ற நோக்கத்தை பண்ணான். ஆனால் நோக்கம் என்ன, அவனை அடிக்கணும், அட்டாக் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்கு போயிட்டான். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி எடுத்துங்களேன், அவனுக்கு கொல்லணுன்ற நோக்கம் இல்லை, போனானுங்க, அடிச்சானுங்க, செத்துட்டானுங்க. அப்போ என்ன செய்யணும், ஐயா வந்தோம் கோவத்தில் 2 தட்டு தட்டணும், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எல்லாம் போய் கொடுக்கணும். ஆனால் அதை தூக்கி எங்கே போட்டிருக்காங்கன்னா, அலட்சியமாக தூக்கி எங்கே போட்டிருக்காங்கன்னா, ஒரு காவலை தூக்கி போட்டு போயிட்டானுங்க. யாரு, ரேணுகாசாமி எங்கே இருக்கிறாரு, கொலை செய்யப்பட்டு ஒரு காவாயில் கிடக்கிறாரு. இப்போ தேவையா இது? இது ரேணுகாசாமிக்கு தேவையில்லாத வேலை. அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், அது அவன் பொண்டாட்டி வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க போகிறா, இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறா, என்னமோ நடக்க போகுது. ஆனால் இவன் வந்து தேவையில்லாமல் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், புதுசாக கல்யாணமானவன், அவன் வந்து இதில் போயிட்டு அதில் தலையிட்டு பேச போக அது கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கணும். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் குத்து தூக்கி போட்டானுங்க. யாரை? லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு சொல்கிறேன். அது பெரிய பாடமாக இருக்குது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்குக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் அதான் பண்ணாங்க அன்னைக்கு. யார்? தியாகராஜ பாகவதரும் வந்து என்எஸ் கிருஷ்ணனும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையை வந்து ஒருத்தருக்காக வந்து எழுதும்போது தான் லட்சுமிகாந்தன்றவர் வந்து பத்திரிகையாளர் வந்து அவங்க வந்து கொலை செய்ததாக வழக்கு தொடரப்பட்டு அவங்களுடைய சினிமா கெரியரே போச்சு. ரோட்டுக்கு வந்துட்டாங்க 2 பேருமே. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் போய் கடைசியில் வந்து கேட்டால் வந்து வறுமையில் வந்து விளிம்புக்கே வந்துட்டாங்க. ஸோ எதுக்காக சொன்னால் அதே தான் இங்கே இப்போ நடந்திருக்கு. என்னன்னா இவன் பத்திரிகையாளர் கிடையாது, சாதாரண ரசிகர், அவ்வளோதான். அது என்னோட கேள்வி தான் சார். ஒரு பத்திரிகையாளர் இந்த விஷயம் செய்யறா நியாயமான விஷயம், சரி. நியாயமான ஒரு ரசிகர், அதுதான் இங்கே நீங்கள் கேட்க வரது எனக்கு புரியுது. பத்திரிகையாளர்கள் செய்கிறது கேட்டால் அவன் வந்து ஒரு எவிடன்ஸ் ஏதாவது வச்சிருப்பான், இல்லை அதை தாண்டி வந்து கேட்டால் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் எந்த பத்திரிகையாளரும் பேச மாட்டாங்க. இப்போ நம்ம கூட பேசுகிறோன்னா எவிடன்ஸ் வச்சுன்னு தான் பேசுகிறோம், யாரோ ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இங்கே கேட்டால் இவர் வந்து முழுக்க ஒரு ரசிகர், இன்னசென்ட், அப்பாவி. அவன் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இது தேவையில்லாமல் அந்த இவங்க குடும்ப விவகாரம், அது ஒரு நடிகனுடைய குடும்ப விவகாரம், அதுக்குள்ளே போய் தலையிட்டு இதை பண்ணும்போது என்னாச்சுன்னா, அவன் ஒரு என்ன சொன்னால் எந்த ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அவங்ககிட்ட போயிட்டு சிக்கிக்கிட்டான். அவன் வந்து அடித்து வந்து கொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழல் அமைஞ்சிடுது. அதை தாண்டி என்னன்னு கேட்டால் தூக்கி அலட்சியமாக தூக்கி வந்து கால்வாயில் வீசிட்டு போன உடனே அது வந்து வெளியே தெரிஞ்சு நடவடிக்கை எடுத்து இப்போ தர்ஷன் வந்து சிறைக்கு அனுப்பிட்டாங்க. சிறைக்கு அனுப்புன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிறையில் வந்து பரவலாக வந்து கர்நாடகா சிறையில் இப்படி தான் சில சம்பவங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி கூட வந்து. என்னோட கேள்வி அதுதான் சார். இப்போ உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னா இவர் தவறு செஞ்சுட்டாரு, நீங்க உள்ள வச்சுனீங்க, ஓகே, ஆனா அவருக்கு ராஜபோக வசதிகள் ஏன் செஞ்சு கொடுத்தீங்க, எல்லாரும் ஒண்ணு தானே. அது சில போட்டோஸ் வந்திருக்கு, அவர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி, அங்க இருக்கவங்க டீ சாப்பிடுற மாதிரி, அது ஜெயிலா வேற நாவா அப்படின்னு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு. இல்ல அதுதான் இவ்வளவு தூரம் பண்ண நபருக்கு பெயில் கொடுத்துருக்குது வந்து ஹைகோர்ட்டு, கர்நாடகா ஹைகோர்ட்டு வந்து பெயில் கொடுத்துருக்கு. அதுதான் இங்கே ரொம்ப, ஏன்னா
ஒரு சிறையிலேயே வந்து அங்கே வந்து அந்த சிறைவாசிக்குள்ள அந்த நன்னடத்தைப்படி வந்து அது எந்த விசாரணை கைதியாக கூட இருக்கட்டுமே, இன்னும் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கைதி கிடையாது, விசாரணை கைதி தான். ஆனால் விசாரணை கைதியாக இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான சில போட்டோக்கள்லாம் ஆதாரமாக வந்த பிறகு எப்படி வந்து இவங்க வந்து அங்கே செல்வாக்கை பயன்படுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, சிறைக்குள்ளேயே செல்வாக்கை பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு சிகரெட் கிடைக்குது, டீ கிடைக்குது, காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும் சிறையில். அப்படிதான் வந்து இந்திய சிறைச்சாலையாக அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன சிறைச்சாலை நம்ம நினச்சிடுறோம் கேட்டால் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அந்தமானில் கொண்டு போயிட்டு காலில் விலங்கெல்லாம் போட்டு வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்போ சிறையில் வந்து காசு கொடுத்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இந்த படத்தில் சொல்லுவார்ல, கமல் சொல்லுவார்ல, நம்ம சிறையெல்லாம் ஏதோ சீர்திருத்த பள்ளி நீங்கள் நினச்சிடாதீங்க, வெளியில் நடக்கிற அத்தனை குற்றங்களும் உள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, இந்த விரும்மாண்டி படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி சிறையில் வந்து பணம் கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். அப்போது ஒரு செல்வாக்கை வந்து சிறைக்குள்ளேயே காட்டக்கூடிய ஒரு மனிதருக்கு பெயில் கொடுத்தா ஏன் சாட்சிகளை கலைக்க மாட்டார், ஆதாரங்களை எப்படி அழிக்க மாட்டார், அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆனால் வந்து சென்னை சென்னைன்ற கட் பண்ணிட்டு போங்க, சென்னை கிடையாது. அப்போ பெங்களூர் உயர்நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. அதான் அவர் வந்து சில காரணங்களை முன் வச்சார் சார் தர்ஷன் அவர். இல்லைன்னா எனக்கு வந்து ரொம்ப முதுகு வலியா இருக்கு, ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். எல்லாருமே வந்து இந்த அப்படி சொல்லி வெளியே வந்து பப்ளிக் போயிருக்காரு சார். பெயில் கேட்குறவங்க அத்தனை பேரும் இப்படிதான் சார் கேட்பான். எனக்கு சுகர்னுவான் ஃபர்ஸ்ட், எது சுகர், ஃபர்ஸ்ட் சுகர்னுவான். எனக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து உணவு ஏற்றுக்கலன்னுவான், இல்லை வேற ஏதோ ஒரு உடம்புல ஏதாவது நோய் இருந்தால் அதை சொல்லுவான். எனக்கு 2 கிட்னி வேலை செய்யலைன்னுவான், ஏதாவது ஒன்று சொல்லுவான். சொல்லி பெயில் கேட்கறதுக்கு ஒரு காரணம். நான் வந்து மருத்துவ வந்து சிகிச்சை எனக்கு வந்து நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறேன், அங்கே எனக்கு சிகிச்சை, ஏன்னா விசாரணை கைதின்றதுனால நான் வழக்கை சந்திக்கிறேன், எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து பெயில் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி தான் பிணை வாங்கக்கூடிய எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க, ஏதாவது வந்து ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதில் என்னென்னா சிறைக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு செல்வாக்கை வந்து பயன்படுத்தக்கூடிய நபர் வந்து சிறையை விட்டு வெளியே போனார்னா சாட்சிகளை வந்து அச்சுறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, செல்வாக்கை பயன்படுத்தி வந்து இந்த வந்து ஆதாரங்களை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லை, ஒரு உயர்நீதிமன்றம் இதை யோசிச்சிருக்கணும். ஆனால் அப்படிலாம் யோசிக்காமல் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பெயில் கொடுத்துட்டாங்க. பெயில் கொடுத்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டால் வந்து அரசு தரப்பில், அதை கேட்டால் ப்ராசிக்யூஷன் தரப்பில் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க, இந்த பெயிலை ரத்து பண்ணணுன்ற மாதிரி. அப்போது வந்து இந்த பெயில் ரத்து பண்ணும்போது பல ஆதாரங்களை அங்கே போடுறாங்க. இதுக்கு இடையில வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும், குத்து படத்தில் நடித்த ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னன்னா ஒரு போஸ்டர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து அபிராமி கேஸில் எவ்வளோ பேர் கருத்து சொன்னவங்களாம் இருக்கிறான், எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி வந்து ஒரு வழக்கு போகும்போது ஒரு தீர்ப்பு வந்துச்சுனாக்கா அந்த தீர்ப்பை வந்து பாராட்டி வந்து பேசுகிறதோ அல்லது தீர்ப்பை வந்து வந்து குறை சொல்லக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்வாங்க. மேலோட்டம் குறை சொல்கிறதுனா மேலோட்டமாக சொல்லுவாங்க, தீர்ப்பு வரவேற்கிறவங்க பகிரங்கமாக வரவேற்பாங்க, இது நல்ல தீர்ப்புன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி வந்து தர்ஷன் மீது சில வந்து ஒரு விமர்சனங்கள் வைக்கும்போது உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரேணுகாசாமி என்ன பண்ணானோ, இந்த ரேணுகாசாமி எப்படி வந்து கெட்ட வார்த்தையில் விமர்சனம் பண்ணாங்க, அதே மாதிரி ஆபாச வார்த்தைகளை வந்து ரம்யா மீது வந்து அவங்க வந்து பதிவு பண்ண, யார் தர்ஷனுடைய ஃபேன்ஸ் பண்ணால் அதை வந்து அவங்க புகார் பதிவு பண்ணி அதன் மூலமாக வந்து சில நடவடிக்கைகள் வந்து எடுத்துருக்கிறாங்க. சிறையில் இருக்கும்போது யாரெல்லாம் சலுகை கொடுத்தாங்களோ அந்த சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் போய் அப்பீலுக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அந்த பெயிலில் வந்தது ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, கிராஷ் பண்ணிவிட்டு தூக்கி வந்து மறுபடியும் சிறையில் போட்டாச்சு. பவித்ரா, இந்த தர்ஷன், பவித்ரா கூட இருக்கிற இன்னொரு 6 பேரெல்லாம் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து உள்ள 7 பேரும் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நீங்கள் சொன்ன அந்த கருத்து தான் வந்து கேட்டால் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, சிறை என்பது கேட்டால் அந்த சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், சிறையில் வந்து இந்த மாதிரி சலுகைகள் காட்டக்கூடாது அப்படின்ற கருத்தில் சாதாரண சிறையில் வைக்கணுன்றத ஒரு ஆர்டராக போட்டதுனால உச்சநீதிமன்றத்தில் இப்போ வந்து நாம் நம்பலாம் என்னென்னு வந்து இந்த சிறையில் வந்து இவர் வந்து சாதாரண கைதியாக வந்து நடத்தப்படலாம். இன்னொன்று இருக்குது என்னென்னு கேட்டால், இப்போ பெயில் வந்து கேன்சல் பண்ணி உள்ளே போயிட, ஏன்னா உங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டோட ஆர்டரை வந்து உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணதுனால இனிமேல் பெயிலில் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. உள்ளே வச்சு அந்த என்ன கேட்டால் அந்த ட்ரையலை நடத்தி முடித்து தண்டனையை வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் உச்சநீதிமன்றம் கேள்வியே கேட்டிருக்காங்க, இந்த கேஸை நீங்க எப்பதான் முடிப்பீங்க? இல்ல இப்போ இல்ல சார், இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த கேஸ்ல வந்து கன்விக்ஷன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆமை வேகத்துல போகுது அந்த கேஸ். இருங்க, கேஸ் வந்து கன்விக்ஷன் வந்து ஆகிறதுன்றது தெரிஞ்சிச்சுன்னா இவங்க பெயிலில் வந்து வெளியே இருக்கிற பட்சத்தில் அந்த எவிடன்ஸுகளை கலைக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ட்ரையல் போகல, ட்ரையல் போகும்போது தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா சாட்சியை மாற்றி சொல்கிறது, பிற சாட்சி சொல்ல வைக்கிறது, ஆதாரங்கள் இல்லாமல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுற நடவடிக்கை இருக்கும். இப்போ இன்னும் ட்ரையல் ஆரம்பிக்கல. இப்போ வந்து என்ன சொன்னால் இந்த பெயிலை கேன்சல் பண்ணியாச்சுன்னா இப்போ வெளியில் இருக்கிறாரு வச்சுங்க, ட்ரையல் நடக்குது சார்,
அவர் வந்து பெயிலில் வெளியில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நாளைக்கு சாட்சி சொல்ல ஒருத்தர் வராங்க, அவங்க வந்து இரவாக போய் அவங்கள்ட்ட வந்து பணம் கொடுத்தோ இல்லை வேறு ஏதாவது ஆட்களை வச்சு மிரட்டி கூட நீங்கள் சாட்சியை மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, இருக்கு இல்லையா? இல்லை ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் கூட அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த வாய்ப்பு வந்து அவர் வெளியில் இருந்தால் தானே அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிறையிலேயே ஒரு பலத்தை காட்டார், சிகரெட்டு வந்து காஃபி சாப்பிட்றது. அப்போ இவர் தூக்கி உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையல் நடத்துனாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த சாட்சிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா? இருக்கும். எத்தனை சாட்சினா இருக்கட்டும், அவங்க வந்து அங்கே வந்து சாட்சி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது வந்து சரியான நடவடிக்கை. அவர் உள்ள தூக்கி வச்சு இப்போ வந்து ட்ரையலை முடிப்பாங்க, ட்ரையலை முடித்து கன்விக்ஷனை வந்து அறிவிப்பாங்க. பெரும்பாலும் அவருக்கு வந்து கன்விக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து நீதிமன்றத்தோட உத்தரவு வந்து வந்த பிறகு தான் நம்ம முழுமையாக சொல்ல முடியும். அதுக்கான ஏன்னா வந்து வழக்கோட தன்மை வந்து அப்படி இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து எல்லாமே டிஜிட்டலில் வந்து இருக்கிறதுனால அது பெரிய எவிடன்ஸு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 சைடில் வந்து விவாதங்கள் நடந்து கன்விக்ஷனான வாய்ப்பு இருக்குன்னு தான் பரவலாக சொல்கிறாங்க. நான் சொல்ல, சட்ட நிபுணர்கள் சொல்லக்கூடியது தான் நான் சொல்கிறேன். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த பெயிலை ரத்து பண்ணதுன்றது கேட்டிங்கன்னா அவர் செய்த நடவடிக்கைக்கு தான் பதில் நடவடிக்கை. நீங்கள் நீதிமன்ற காவலில் இருக்கிறீங்க, நீங்கள் நீதிமன்ற காவல்னா நீதிமன்றத்துக்கு பதில், நீங்கள் சிறை அதிகாரிகளுக்கு மதிப்பு கொடுக்குறீங்கன்றதுலாம் வேறு, நீதிமன்றத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் கையில் சிகரெட் வச்சுக்கிட்டு நீதிமன்ற காவலில் இருக்கிற நீங்கள் கையில் சிகரெட்டும் வந்து காஃபியும் குடிச்சிட்டு நீங்கள் பெரிய அப்பாட்ட கதை நீங்கள் நடந்துக்கலாம். அன்றைக்கி எங்கள் சிறையில் யாராவது இருந்த அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு செல்வாக்குக்கு பயந்தோ அல்லது மேலேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்திருக்கலாம், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கூட வந்திருக்கலாம், அவர் சிறையில் வந்து இந்த மாதிரி வசதிலாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து வந்திருக்கும் ஃபோனு, ஆனால் வந்து அங்கே கொடுத்தா வந்து அதிகாரிகள் தான் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சசிகலா வந்து சிறையில் இருந்தபோது அவங்க வந்து வெளியே போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ பதிவுலாம் இருக்குது. அவங்க மேலே வந்து ஒரு போலீஸ் வந்து பெண் அதிகாரி வந்து வழக்கு பதிவு பண்ணு, அந்த வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் போது அப்போ கர்நாடகா சிறைத்துறையை சீர்கட்டு இருக்கு அப்படிலாம் இல்லை சார். கர்நாடகா சிறைன்னு இல்லை சார், பொதுவாக சிறை வந்து எல்லா சிறையுமே வந்து கேட்டால் காசு கொடுத்தா வந்து எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி இருக்குது. அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டால் அப்படி இருக்கக்கூடாது. சிறை வளாகத்தில் ஒரு கடுமையான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அதிகாரி வந்தாங்கன்னா அது நடக்காது. அதிகாரிகள் ஏதாவது பலவீனமாக இருந்தாங்கன்னா வந்து கைவிட்டு வாங்கக்கூடிய அதிகாரிகள்னா பலவீனம்னா கைவிட்டு வாங்கினாங்கன்னா அவங்க வந்து நான் கேட்டால் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன்லாம் கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் அங்கே உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்னன்னு அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைதிகளை வந்து நீங்கள் சமமாக நடத்துங்க, ஏழைக்கு ஒரு மாதிரியும் வந்து இல்லாதவன் போனான்னா அவனுக்கு ஒரு மாதிரியும், இருக்கிறவன் போனான்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரு டேபிள் படுக்க வசதி எல்லாம் வந்து சிறையிலேயே உங்களுக்கு தெரியும், சிறையிலேயே வந்து ஏ கிளாஸ் இதெல்லாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டேக்ஸ்க்கு வந்து அந்த அடிப்படையில் தான் கேட்டினா வந்து அவங்களுக்கு ஏ கிளாஸ் கேட்டு விண்ணப்பிச்சு அதுக்கப்புறம் அது கொடுக்குறதுலாம் இருக்குது. ஏ கிளாஸ் கொடுத்தா கூட இப்படி சிகரெட்டு இதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஏ கிளாஸ்னால் என்ன, ஒரு ஃபேன் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ப்ரைவசிக்காக ஒரு தனிமை இருக்கலாம், இல்லை வந்து ஒரு தலையணை இருக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ்னால் ஏதோ நினச்சிக்கிறாங்க, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. சிறையில் ஒரு ப்ரைவசி இருக்கும், தனியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டு, ஒரு பாய், ஒரு தனியாக வந்து அவங்களுக்கான இருக்கக்கூடாது, ஒரு ஃபேன் வசதி வேணால் கொடுக்கலாம், ஒரு பேப்பர் வசதி, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு வந்து வசதி இருக்கலாம், இல்லை ஒரு டிவி ஏதாவது இருக்கலாம். இப்படி தான் நியூஸ் கேட்குது. இதுதான் அந்த ஃபஸ்ட் கிளாஸை தவிர ஏதோ ஃபஸ்ட் கிளாஸ்னால் ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வந்து வசதி இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் இது வந்து என்னென்னா அதை தாண்டி சிகரெட்டு காஃபி இதை உட்காந்து வந்து பேசுகிற டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கிற காட்சிலாம் வந்து வெளியே வந்துருக்கு பாருங்க. இது ஹை கிளாஸ் கிரேட். ஆமாம், அதுதான் அங்கே அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான் பாரு. அது யாரோ ஃபோட்டோ எடுத்துலாம் தான் வெளியே வந்தது இல்லையா? ஸோ அதனால் வந்து எங்கேயோ ஒரு கெட்டவங்களும் இருக்கிறாங்க, ஒரு நல்லவங்களும் இருக்கிறாங்க, எங்கேயோ தப்பு பண்ணுற அதிகாரி இருக்கிறாங்க, அதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நபரும் இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. இல்லைனா ஃபோட்டோ எப்படி வெளியே வரும்? அது சசிகலா விஷயமா இருக்கட்டும் அல்லது வந்து இங்கே இந்த தர்ஷன் விஷயமா இருக்கட்டும், சிறையில் ஒரு அத்துமீறல் நடக்குதுன்னா அது எப்படி போட்டோ வெளியே வருது? அப்போது இந்த என்ன சொன்னால் இந்த வரம்பு மீறல் பண்ணக்கூடிய அதிகாரி இருக்கிறாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு பொருளாகுது இல்லை. அதனால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு. ஏழை சிறைவாசிலன்னா ஏழை பணக்காரன் சமமாக நடத்துங்கன்றது கரெக்ட் தான். நன்றி சார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.